நேருக்கு நேரில் பண்ணும்போது எனக்கு முழுக்க சூர்யாவுக்கு டயலாக் சொல்லி கொடுக்குறது, அவங்க வீட்டில் போயிட்டு சூர்யாவை ப்ரிப்பேர் பண்ணி கூப்பிட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு வேலையை கொடுத்தாரு. நான் சூர்யாவுக்கு போயிட்டு வீட்டில் டயலாக் சொல்லுவேன். அது பழைய வீடு, சூர்யா சார், சிவகுமார் சார் வீடு. ஆமாம். அப்போ கார்த்திகெல்லாம் சின்ன பையனாக கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்பாப்ல வீட்டில். சிவகுமார் சார் தான் ரிசீவ் பண்ணுவார். வா மேலே தான் இருக்கான் போ அப்படிம்பாரு. அப்போ சூர்யாவை போய் டயலாக் சொல்லி கொடுத்து அவருக்குள்ளே இருந்த சின்ன ஷிவரிங் இருந்துச்சு. கார்த்திக் கொஞ்சம் ஃப்ரீக்காக இருப்பாப்புல, சூர்யா கொஞ்சம் ஷைனஸ் இருந்துச்சு அவருக்குள்ள. அதுகளெல்லாம் சரி பண்ணி அப்புறமா அந்த டயலாக் சொல்லி கொடுத்து கொஞ்சம் நல்லா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இறங்கி வேலை பார்த்தேன். அப்போயே எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு, நமக்குள்ளே ஒரு சினிமாக்காரன் இருக்கான், ஸோ நம்மளால் ஒரு படத்தை இயக்கிற முடியும் அப்படின்னு. வசந்த் சார் ரொம்ப பெரிய மரியாதை கொடுத்து என்னை வச்சுருந்தார். அவர் ஒவ்வொரு டேக் முடிஞ்சோன்னே என் முகத்தை பார்ப்பார். நான் ஓகேன்னு சொன்னால் அடுத்த டேக்கே போவார், அடுத்த ஷாட்டுக்கோ அடுத்த டேக்குக்கோ போவார். அந்த மாதிரி நான் சொல்லுவேன், ஒரு சின்ன இது நல்லாயிருக்கும் சார் அந்த இது அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லுவேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அது அப்படி ரொம்ப கையை பிடிச்சி இறுக்கி அப்படி பிடிப்பார், பிடிச்சி ஒன்றுமா அப்படிம்பாரு. அந்த மாதிரி அதெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். இப்போ நமக்கு ஏதோ தெரியுது போல, கையலடி கண்மணி எடுத்தவர் நம்மளை பாராட்டுறாருன்னா அப்போ நமக்கு ஏதோ தெரியும் போல் இருக்குது, அப்போ நம்மளும் சினிமா எடுத்துடலாம். சூர்யா அப்போ அடுத்து உங்களுக்கு அடுத்த நிலையில் இருந்தாரா? அப்போ கடைசி அசிஸ்டண்ட். நீங்கள் இன்றைக்கும் ஆசைப்படத்தோட கார்டு பாருங்கள், கடைசி பேர் சூர்யா பேர் தான். கடைசி பேர் ஜஸ்டிங்கிற பேரை மாற்றினார். என்ன ஃபைட் மாஸ்டர் மாதிரி இருக்கு பேர், பேரை மாற்றணும் அப்படின்னு பேரை மாற்றினார். ஸோ நான் மணிபாரதி 2 பேரும் இணை இயக்குனர்கள். அதுக்குள்ள ராஜ்குமார் மலை படம் பண்ணான் இல்லையா, ஆமாம் ராஜ்குமார் ஒரு உதவி இயக்குனர். அதுக்கப்புறம் இன்னொரு உதவி இயக்குனர் யாரோ ஒரு பேர். அதுக்கப்புறம் கடைசி பேர் சூர்யா பேர், எஸ் சூர்யா. கடைசியாக வந்து சேர்ந்தாப்புல. ஸோ ஒரு படமும் ஒர்க் பண்ணல, பாதி தான் ஒர்க் பண்ண. அப்படி முக்கால்வாசி ஆசையில் இருந்தாப்புல. அதுக்குள்ளே சுந்தரபுருஷன் ஆரம்பிக்கிறாரு, லிவிங்ஸ்டன். ஏன்னா லிவிங்ஸ்டன் அவங்க டீம் இல்லையா, லிவிங்ஸ்டன் சுந்தரபுருஷன் ஆரம்பிக்கிறாருன்னு திருப்பி ஓடிப்பிட்டான். அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்ந்துட்டு முக்கால்வாசியில் விட்டு போயிட்டாப்புல. அப்புறம் போய் அது போய் பாட்டெல்லாம் எழுதினாப்புல, சுந்தரபுருஷனில் பாட்டு எழுதினாப்புல, ஃபுல்லாக ஒர்க் பண்ணாப்புல. அதுலேயும் பாதியில் இருந்து ஓடி போயிட்டாப்புல. அது ஏதோ ஒரு தெரியல, ஒருத்தன் டைரக்டராக அதுக்கான குவாலிட்டின்னு நினைக்கிறேன். ஒரு படம் முழுசாக ஒர்க் பண்ணாமல் அர்ப்பணிப்போட ஒர்க் பண்ணாமல் பாதிலே விட்டு போனாக்க சீக்கிரமாக டைரக்டர் ஆகிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஸ்கிப்பிங் தான், அப்படி விட்டு ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது. டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆயிரும். அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து பாதியில் விட்டு போயிட்டு உல்லாசம் ஜேடி ஜெரி பண்ணுறாங்க ஏபிசிஎல்ல, அமிதாப் பச்சன் கம்பெனியில் அப்படின்னா அதில் போய் சேர்ந்தாப்புல.